இன்னைக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வாரம் டாப் 1 ட்ரெண்டிங்ல இருக்கிற கோரா சீசன் 2 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே சீசன் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் அது அந்த வெப் சீரிஸ் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்னு. அதுல கொஞ்சம் கூட குறையாத இந்த சீசன் 2வும் அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மர்டர் மிஸ்டரிய சொல்லக்கூடிய இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ்லயும் இருக்கு. இந்த கதையோட டைரக்டரான சுதீப் சர்மா அவ்வளோ அழகா நீட்டா எடுத்துன்னு போவார் இந்த கதையை. இந்த வெப் சீரிஸோட தொடக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயது பெண் வந்து கொலை செய்யப்பட்டு தன் அண்ணனுடைய வீட்டில வந்து இறந்து கிடக்கிறார். இந்த கொலையை கண்டுபிடிப்பதற்காக சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் வந்து 2 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். சப் இன்ஸ்பெக்டரா வந்து சோனா சிங்கும் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரா வந்து தருண் சோப்தியும் நடிச்சிருக்காங்க. அட்டகாசமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்திருக்காங்க தான் சொல்லணும். ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆரவாரம் இல்லாம, ரொம்ப ஒரு கொடூரமா இல்லாம, நார்மலா ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த கொலையை கண்டுபிடிப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துன்னு போவாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் போக போக சூடு பறக்கும். இந்த கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்னன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அதுல முதல் குற்றவாளியா இவங்களுக்கு தெரியறது வந்து அவளுடைய ஹஸ்பண்ட் தான். காரணம் என்னன்னா இவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து காமிக்கிறாங்க. அதுல வந்து இல்லீகல் அஃபேர்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவள் வந்து தன்னுடைய கணவனிடம் இருந்து பிரிந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கே வர, அங்கதான் இங்க கொலை செய்யப்படுறா. ஸோ முதல் பார்வை அவனுடைய புருஷன் மேல விழுது. ஸோ அந்த பெண்ணோட ஹஸ்பண்டுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு போலீஸோட சந்தேக பார்வை அவளுடைய, அதாவது கணவனை பிரிஞ்சு வந்த பிறகு ஏற்படுகின்ற ஒரு நட்பு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்டை நோக்கி போகுது. ஸோ அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொலை செய்யப்படவில்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு 3வதா பார்வை வந்து தன்னுடைய அண்ணன் மேல், அதாவது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் அண்ணன் மேல் வந்து விழுகிறது. காரணம் என்னன்னா அவங்க சொத்து தகராறுல ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து இது சொல்லுது. ஸோ அந்த பெண்ணோட அண்ணன் தான் இந்த கொலையை செய்திருப்பார் அப்படின்னு நம்மளை வந்து கிட்ட நெருக்கத்தில் எடுத்துன்னு போய் கடைசியில் அவரும் கொலை செய்யல அப்படின்னு ஒரு எபிசோட முடிப்பாங்க. இந்த கொலையை செய்திருப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் வீட்டில், அதாவது காலங்காலமாக அவங்க அப்பா காலத்திலேருந்து ஒரு கொத்தடிமையாக இருந்த மனதால் பாதிக்கப்பட்டவரால் ஏற்படுகின்ற கொடூரம். இது கடைசியில் சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா, விஷுவலாக நம்மளால் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா இன்னமும் கொத்தடிமைகளாக நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது அடிக்கடி நீங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடும்.